பாரதிராஜாவுடைய 50 வருடம் குடும்ப நண்பர் ஒரு மருத்துவராக இருக்கேன். அவர் மகன் இறந்து பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்புக்கு ஒரே வழி அதை பாரதிராஜா அக்செப்ட் பண்ணிக்கணும். தந்தை மகனை இழக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அது மனசில் அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்பா உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த பையனுங்க முயற்சி பண்ணலாம். அந்த நிலைக்கு அடைய முடியல, அடையணும். மன அழுத்தமோ வருத்தமோ எதுவும் வந்துடக்கூடாது. மனோஜ் அவர்களுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா சார்? அப்பா மாதிரி நம்ம வர முடியலன்ற ஒரு ப்ரெஷரால தான் அவருக்கு இந்த மாதிரி. அது கம்பேர் பண்ணும் பொழுது தெரியும், ஒரு நாளைக்கு 72 முறை, ஒரு நிமிடத்திற்கு ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி. அந்த இதயம் இயங்க வேண்டுமே, அதுக்கு ஒன்று நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹார்ட்டில் ஒரு வேல்வ் ஒரு பிரச்சனை, அதுக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு மனம் முக்கியம். இப்போ உயிர் உடல் ரெண்டு இயங்கிறதுக்கு தாங்கி பிடிப்பது மனம் தான் சொன்னோம்ல. புகைப்பிடிப்பது, மது அருந்த ஒரு பழக்கத்துக்கு போகிறாங்க வச்சுக்கிறது. சைக்கிள் என்ன ஆகுது தெரியுமாங்க? இதோடைய பின் விளைவுகள் தான் கொலஸ்ட்ரால் கூடுது, சுகர் கூடுது, ப்ரெஷர் கூடுது. இது மூணும் வந்தோடனே என்ன ஆயிடுதுன்னா இதயம், மூளை, கிட்னியெல்லாம் பாதிச்சு. பாத்தீங்கன்னா 48 வயசு தான் சார். ஆமா, ரொம்ப பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட்ல இருக்க சொல்லதான் இப்ப சடனா ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் வரும். வந்துடும்ல. ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா மறுபடியும் சொன்னேன், ரத்தம் கிளாட் ஆயிடுச்சுன்னா அட்டாக் வந்துடும். 2 நிமிஷத்துல இறந்து கொண்டுடுமே.